எந்த ஏற்றத்தாழ்வு எந்த வேறுபாடு இருந்தாலும் எல்லாருமே 18 வயது ஆன பிறகு வாக்குரிமை என்கின்ற ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன் மேன் ஒன் ஓட் அல்லது 1% 1 ஓட், சேம் வேல்யூ. ஏன் குறிப்பிட விரும்புறேன்னா, இப்படிதான் இருக்கா எல்லா இடத்துலயும். இன்றைக்கு கூட பல நாடுகளில் ஓட்டு போடுறதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வயது ஒன்று மட்டுமே அடிப்படை என்ற நிலையில எல்லோரும் சமம் என்று ஒரு வாக்குரிமை நிலையை கொண்டு வந்தார். இந்தியாவிலே கூட விடுதலை அடைவதற்கு முன்பாக ஓட்டு போடுறதுக்கு இடம் இருக்கணும், நிலம் இருக்கணும், இல்ல வரி கட்டுறவங்களா இருக்கணும், இல்ல குறிப்பிட்ட கல்வி தகுதியை பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு இருந்தது. அப்ப நம்ம எதோட பொருத்தி பார்க்கணும்னா, அந்த வாக்குரிமையை நாம பேசக்கூடிய சமத்துவத்தோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எப்படி சமூகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் ஒன்றுதான் என்கின்ற கருத்தியலை ஏற்றுக்கொண்டு, சமத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொண்டு, அதற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய சனாதன கருத்தை எதிர்த்து நாம் போராடுகிறோமோ, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை நீக்குவதற்காக நாம் போராடுகிறோமோ, அந்த போராட்டத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் வாக்குரிமை என்கின்ற ஆயுதம். அந்த ஆயுதம் எப்படின்னா, எல்லோரும் சமம் என்பதை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலையில தான் வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த எஸ்ஐஆர் இப்போ புதுசா எஸ்ஐஆர் ஒன்று வரல. ஏற்கனவே இதே மாதிரியான தீவிர வாக்கு திருத்தம்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதோட மட்டும் இல்லாம எஸ்எஸ்ஆர் நடத்துவாங்க ஒவ்வொரு ஆண்டும். ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் என்று பெயர். அது சிறப்பு ஒட்டுமொத்தமாக ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய வாக்கு பட்டியல். அதுதான் நீங்களாம் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு வருஷம் பண்ணாங்கன்னா ஒரு ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு 18 வயசு நிறைவு செஞ்சவங்களை சேர்க்கறது, இறந்து போனவர்கள் அல்லது வீடு முகவரி மாறியவர்கள் இவங்கள பேரெல்லாம் எடுக்கிறது. இது எப்பவுமே எலெக்ஷன் கமிஷன் எவ்ரி இயர் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. கடந்த காலங்களில் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தும் போது என்னன்னா, எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. மாதிரி தீவிரமா வீடு வீடா போய் பார்த்து கணக்கெடுப்பு எடுத்து இங்க ஓட்டர் இருக்கிறாங்களா இல்லையான்றத கணக்கெடுப்பு எடுத்து செஞ்சுருக்காங்க. ஆனா இப்போ இந்த எஸ்ஐஆர் மாறுபட்ட ஒரு எஸ்ஐஆர் இருக்கு. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ன மாறுபட்ட எஸ்ஐஆர் அப்படின்னா, நிறைய கண்டிஷன்ஸ் போடுறா. இதற்கான வழிமுறையை எளிய மக்கள் அதை அணுக முடியாத அளவுக்கு வழிமுறைகளை கொண்டு சேர்த்துருக்காங்க. அப்ப இதோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் முன்னெடுக்கிற ஒரு ப்ராசஸா, தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கிற ஒரு ப்ராசஸா அப்படின்னா, தேர்தல் ஆணையம் முன்னெடுக்குது. ஆனால் இதை முன்னெடுக்க வைத்திருப்பது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அரசு. நாம் நம்ம மக்கள் நம்ம கட்சியோ அல்ல நம்ம மக்களோ இல்லை நம்ம கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் யாருக்கு ஓட்டு போட போறோம், என்ன பண்ண போறோம் செகண்டரி. அதுதான் இரண்டாம் நிலையில தான் நம்ம பார்க்கணும். நீங்க அதோட பொருத்தி பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த மாதிரியான ஒரு மன ஓட்டத்தில் இருக்காங்க. இது தேர்தலில் நாம நிற்க போற தொகுதி இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம். நமக்கு என்ன இருக்குது, நம்ம கூட்டணி கட்சிகள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்படிலாம் நினைச்சு நீங்க எஸ்ஐஆர் அணுகுனீங்கன்னா பாதிப்பு நமக்கு தான் பாதிப்பு. தேர்தல் சராசரி அரசியல் தேர்தல் அரசியலோட நீங்க முடிச்சு கொண்டு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன இருக்கு, அவங்க பார்த்துட்டு போறாங்க. நம்ம கூட்டணி கட்சி தலைமைதாரர் கட்சி பார்த்துக்கும் போது அவங்க ஏற்கனவே கொண்டு பண்றாங்க, அவங்க ஓட்டு சேர்த்துப்பாங்க. நமக்கு என்ன இருக்குது, நம்ம நிக்கிற தொகுதியா இல்லாம இருக்கலாம், அல்லது நம்ம நிக்கிற தொகுதியா இருந்தா கூட அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்குமே இதை நமக்கான மக்கள் இல்லை, நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், எல்லா மக்களும் நமக்கான மக்கள் தான். நம்ம நம்பி இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு ரொட்டீன் எலக்டோரல் ப்ராசஸ். எப்பவுமே நம்ம வாக்காளர் பட்டியல் சேர்க்கறது நீக்கிறதுன்ற மாதிரியான ஒரு நிலையில நீங்க நினைச்சீங்கன்னா, அதுல இருந்து விடுபட வேண்டும். இது நமக்கான எந்த தளத்தில் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலே இல்லைன்னா கூட இந்த எஸ்ஐஆரை நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இதுல டார்கெட்டட் பீப்புள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது குறிப்பா தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல, தமிழ்நாட்டுல டார்கெட்டட் பீப்புள் இதுல யாரை குறி வச்சு இவங்க இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா, வட மாநிலங்கள்ல குறிப்பா பீகார்ல சிறுபான்மை மக்களை டார்கெட் பண்ணாங்க. இங்க அவங்க டார்கெட் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அவங்களுடைய டார்கெட். அவன் யாருக்கு ஓட்டு போடுறோம்னா இட்ஸ் எ டிஃபரெண்ட் ஸ்டோரி, அது வேற கதை. ஓட்டே உங்களுக்கு இல்லாம பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?